Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மட்டன் மசாலா எப்படி குயிக்கா செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரஷர் குக்கர்ல மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு நல்லா கழுவின மட்டனை இதுல சேர்த்துட்டு இதுலயே நம்ம மசாலாலாம் சேர்த்துற போறோம். ஸோ வெந்து வர்றப்ப மட்டன் நல்லா ஜூஸியா அந்த மசாலாலாம் உள்ள இறங்கி சூப்பரா இருக்கும். இதுல காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலருக்கு மட்டும் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துடக்கூடாது. ஜஸ்ட் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 15 to 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஸோ இது வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா அடிகனமான பாத்திரத்தில் 2லேருந்து 3 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அது நல்லா பொரியிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கிறப்பையும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருந்தோம். அது எதுக்குன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்காண்டி தான் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இதில் சேர்க்கறதுனால இந்த மசாலாவுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காண்டி தான். ஸோ இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற அந்த மட்டன் அந்த தண்ணியோட அப்படியே இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த தண்ணி நல்லா சுருங்கி வத்தி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டும் கொதிக்க விடலாம், இல்லை ஜஸ்ட் ஓப்பனாகவும் நீங்கள் வச்சு கொதிக்க விடலாம். எந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வேணுமோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துடக்கூடாது. மட்டன்லேருந்து தண்ணி விட்டு வரும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு சுருங்கி வந்தால் போதும். இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணும், ரோஸ்ட் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சீரகத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள், சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இன்னும் தூக்கலாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்கேன்னு ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துற வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு திக்காக ஆக ஆக இன்னும் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்கும். ஸோ கடைசி ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைப்படுதான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராக எண்ணெய் மிதக்க சூப்பரான மட்டன் மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டா சூப்பரான மட்டன் மசாலா சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, ரசம் சாதம் கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.